நீங்கள் உங்கள் சப்போர்ட் யாருக்கு வர எலெக்ஷனில்? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், டிவிகே? விஜய் தான். விஜய்க்கு. எதனால்? மாற்றம் வரட்டும், மாற்றம் கொஞ்சம் மாற்றம். இதுக்கு மேலே யாருக்கு போட்டு நீங்கள்? ஏடிஎம்கே தான். இந்த டைம் விஜய்க்கு ஒரு டைம். சரி ஓகே. நீங்கள் உங்கள் சப்போர்ட் யாருக்கு வர எலெக்ஷனில்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே? என்ன எதுவும் முடிவு பண்ணலைங்க. முடிவு பண்ண. சரி ஓகே. தேர்தல் உங்க யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய்? திமுக. திமுக. எதனால? நாங்க அந்த காலத்துல இருந்து அந்த கட்சி தான் சாமி. எப்பவுமே திமுக. திமுக. சரி. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருக்கு தான். செலக்ஷன்ல அவங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிகே. எதனால? எதுவும் மாற்றம் ஒன்று அவர் கொடுப்போம். சேஞ்ச் இதுக்கு முன்னாடி யாருக்கு? இன்னும் டிஎம்கே போட்டோம். இந்த டைம் டிவிகே. டைம் டிவிகே போட்டோம். சரி சரி. நீங்கள் உங்கள் சப்போர்ட் சொல்லுங்க, அவரை கடை ஒன்றுங்க. நீங்களும் சொல்லுங்க. ஓட்டு போகிறவங்க எல்லாரும் சொல்லலாம். நான் டிவிக்கே தான் கொடுவோம். டிவிகே. எதனால? மாற்றம் தான். மாற்றம் தான். இதுக்கு மேலே யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? போன எலெக்ஷனில் போன சீமானுக்கு போட்டோம். இந்த டைம் டிவி. சரி. நீங்கள் உங்கள் சப்போர்ட் யாரு? மக்கள் நல்லாட்சி தர்றவங்க ஓட்டு கொடுத்தா நாடு நல்லா இருக்கும். காசு வாங்கிட்டு ஓட்டு போகிற கலாச்சாரம் ஒழிஞ்சா நாடு உருப்படும். சரிங்களா? மக்கள் காசு இவர் எவ்வளோ கொடுத்தாரு அவ்வளோ கொடுத்தாரு விருப்பப்படுறாங்க. நல்லாட்சி ஆதாரம்னு யாரும் விருப்பப்படுறதே கிடையாது. அதிகம் கொடுத்தவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க நாட்டில். தனிநபர் ஒரு சாதாரண நேர்மையான வாட்பாளர் நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பணபல உள்ள அரசியல் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு முடியாயிடுச்சு. மக்கள் திருந்தணும். அதெல்லாம் சொல்ல முடியாது. ரகசியமானது.